வியூவர்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட எபிசோடு 7 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 6வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முன்னாடி அதே மான்ஸ்டரும் இருக்குது. நான் யோசித்த மாதிரியே இது எவால்வ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது சில்வர் டீலில் இருக்க ஒரு மான்ஸ்டராக மாறிச்சா? மான்ஸ்டரை சுற்றி ஒரே கிரேமிஸ்டாக இருக்குது. அப்போனா இது இன்னமும் எவால்வ் ஆக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, இதே மாதிரி இது எவால்வ் ஆச்சுன்னா போதும், சில்வர்லேருந்து கோல்டுக்கு போயிடும். ஆனால் அப்படியாக கிட்டத்தட்ட 7லேருந்து 8 ஹவராச்சும் ஆகும். ஆனால் அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்பவும் லேசியானவன். இதனால் அவனோட டாட்டை எடுக்கிறான். டாட்டை தூக்கி அடிக்க அது மேலே ஒரு பயங்கரமான டேமேஜ் விழுது. 651 அங்கே. இதுக்கப்புறமும் அதுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஆள் அசால்ட்டாக அங்கே மறைஞ்சிடறான். அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு ஒன்றுமே புரியலை. எங்கேருந்து இந்த அட்டாக் வந்துச்சு அப்படின்னு அது புலம்பிட்டு அந்த இடத்துல அட்டாக்கை இன்னமும் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. அங்கே ஃபேங்கும் யோசிக்கிறான், ஒரு ப்ரௌன்ஸ் பாஸை கம்பேர் பண்ணால் இதோட ஹெச்பி 3-4 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் திரும்பவும் ஒரு 3 வாட்டி தாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாஸும் அதோட அட்டாக்கை அங்கே இங்கேன்னு கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஃபேங் மேலே ஒரு அட்டாக்கும் படவே இல்லை. ஏன்னா ஆள் கண்ணுக்கே தெரியலை. அசால்ட்டாக வெறுமனை தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், இதை என்னால் அசால்ட்டாக தோக்கடிக்க முடியும். இந்த மான்ஸ்டரோட நிலைமையை வச்சு பார்த்தா இன்னமும் ஒரு 2-3 டாட் அட்டாக்கை நான் பண்ணாலே போதும். அதனாலேயே இது அசால்ட்டாக இறந்து போயிடும். எனக்கும் பிரச்சனையே இருக்காது. அப்புறமா என்னோட ஸ்டெல்த் அந்த ஸ்கில்லுக்கான கூல் டவுன், அதுக்கு நான் வெயிட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஒரே அட்டாக்கில் இதை என்னால் முடிக்க முடியும். ஆனால் அந்த மான்ஸ்டரோட நிலைமையை காட்டுறாங்க. அது அங்கே வழியில் அப்படி துடிக்குது. அதால் அங்கே எதுவுமே பண்ண முடியலை. பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது. வெறுமனை ஒரே ஒரு டைம் இந்த டாட் அட்டாக்கை பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சது. அதனால் அவனோட ஸ்டில்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு செம்ம வேகமாக அதோட மண்டையிலே அடிக்கிறான். இதோட மண்டையிலிருந்து ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு ஊற்றுது மலை மாதிரி. அந்த மான்ஸ்டருக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. ஏன்னா டேமேஜ் கண்ணா பின்னான்னு அது மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த மான்ஸ்டர் பயந்து போய் அப்படியே ஓட ஆரம்பிச்சது. அது ஓடுறத வச்சு சொல்ல முடியுது அது சாகிற நிலைமையில் இருக்குது. பரவாயில்லை, இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு. அது இங்கேயே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணியிருந்தா எனக்கு தான் அது பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் அதுவே இப்படி தலைதெறிக்க ஓடும்போது அது அசால்ட்டாக என்னால் கொல்ல முடியும். அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டான வாய்ப்பை பார்த்து அதோட மண்டையில் ஒரு அட்டாக் பண்ணுறான். அதனால் அதோட கதையும் முடியுது. நீங்கள் வெற்றிகரமாக கர்ஸ் மான்ஸ்டராக இருக்கிற ஒரு மான்ஸ்டரை கொன்னுட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு 1800 ஹெச்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வெற்றிகரமாக லெவல் 5க்கு வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு 4 எவாலுவேஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது போக உங்களுக்கு 124 ட்ரேடபுள் லைஃப் பேன் அது உங்களுக்கு கிடைக்குது. பரவாயில்லையே, என்னால் இன்னமும் நம்ப முடியலை. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லெவல் 4ல் இருந்தேன். இப்போ என்னால் ஈஸியாக லெவலில் பார்க்க முடியுது. அங்கே க்ரீடி ஹேண்ட் அப்படின்னு அந்த ஸ்கில்லையும் அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். கில்லான திரும்பவும் அவனுக்கு ரிவார்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. கங்க்ராச்சுலேஷன், இங்கே வெற்றிகரமாக 2 முறை 4 எவாலுவேஷன் பாயிண்ட்டை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. அது 10ஆவதுன்னு ஆல்ரெடி அவனுக்கு 124 ட்ரேடபுள் லைஃப்னு கிடைச்சிருக்கும்ல, அது அவனுக்கு திரும்பவும் 2 முறை கிடைக்குது. பரவாயில்ல, இந்த க்ரீடி ஹேண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நான் இது மூலமாக எனக்கு கிடைக்கிற ரிவார்டை டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ மாற்றிக்க முடியுது. இப்போ என்கிட்ட 12 எவல்யூஷன் பாயிண்ட்ஸும் இருக்குது. ட்ரேடபுள் லைஃப் பேன் 372 நாள் இருக்குது. ஹீரோவுக்கு ரிவார்டுக்கு ஒன்றி நிற்கலை. அங்கே சிஸ்டம் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோவுக்கு ஷோ பண்ணுது. க்ரீடி ஹேண்டோட எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் அது ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே அந்த மான்ஸ்டரை கொல்லும்போது சில்வர் டியருக்கான ஒரு ஐட்டம் இருந்துச்சு. அது இப்போ க்ரீடி ஹேண்டால் கோல்டு டியருக்கு மாறிடுச்சு. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் விஷயம் ஏற்படுமா. எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா 20% அது அப்டேட் ஆகும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இங்கே ஒரு தரமான ஐட்டம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் என்ன பிரச்சனைனா, என்னோட பேக் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆக போகுது. இதில் மீதி எவ்வளோ இருக்குது. இப்போவும் என்னோட பேக்கை காலி பண்ணுறதுக்கு வில்லேஜுக்கு போகணுமா? என்ன ஒரு தலைவலியாக இருக்குது. ஏன்னா இதனால என்னோட டைம் அதுதான் ரொம்பவும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நான் இப்போவும் என்ன ஆசைப்பட்றேன்னா, இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் ஏதாச்சும் ஸ்டோரேஜுக்கான ரிங்கோ இல்லை இன்வென்ட்ரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே கோல்டு கலரில் மினுமினுப்பாக ஒரு ஐட்டம் இருக்கும்ல, அதை நம்ம ஃபேங் திறக்கிறான். அதை பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியமாகறான். இது என்ன விஷயம்?
அது வந்து நம்மளுக்கு சொல்லலை. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஃபைனலாக வெளியில் வந்துட்டான். நம்ம ஃபைனலாக உயிரோட வந்துட்டோம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம வாங்க கிட்ட தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. பின்னாடியே அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த ஒன் ஷாட் ஹீரோவை என்னோட ஃப்ரெண்டாக மாற்றலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அவரை என்னால் மாற்ற முடியலப்பா. ஏன்னா அந்த டைமில் என்னோட உடம்பு முழுக்க ஒரே சேராக இருந்துச்சு. இல்லைனா அவர் என்னோட ஃப்ரெண்டாக ஆகியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ போட்டிருக்கிற கியர் வந்துட்டு அப்போ போட்டிருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அந்த ஒன் ஷாட் ஹீரோ அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருப்பார் அப்படின்னு பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன்னு சொல்கிறான். அந்த ஒன் ஷாட் ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபேங்கை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. லீடர் போர்டும் அப்டேட் ஆகுது. அங்கே ஷேடோவோட லெவல் 5 இருக்குமா. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ பொருளை விற்றுட்டு போயிருப்பான். அதுக்குள்ளே அவன் லெவல் ஏறிட்டானா. டைரெக்டாக 3லேருந்து லெவல் 5க்கா? என்னால் இன்னமும் நம்ப முடியலை. மூக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிற அந்த ஆளும் சொல்கிறான், சிஸ்டர் இப்போ தான் 18 வயசு அவளுக்கு ஆச்சு. என்னோட சிஸ்டருக்கும் ஷேடோவுக்கும் எப்படியாச்சும் கனெக்ஷன் உண்டாக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டெவலப் ஆகுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். அடே உன் மூஞ்சை பார்த்தியா, உன் மூஞ்சி இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. என்னோட சிஸ்டர் வந்து எப்படி இருப்பா அப்படின்னு எல்லாருமே கலாச்சி விட்டுறாங்க. ஒரு சைடு இன்னமும் அவங்க யாராலையுமே நம்ப முடியலை, எப்படி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே டெவலப் பண்ணான்னு. லெவல் 3க்கு போகவே அவங்களோட உயிர் போயிட்டு திரும்ப வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஆள் அசால்ட்டாக அங்கே லெவல் 5க்கே போயிட்டான். ஆனால் எல்லாருமே வாங்க அங்கே பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறான், அதை பற்றி அவ்வளோக்கு யோசிக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ரியாலிட்டிக்கு போகலாம். நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கேம், இந்த கேமை பற்றி நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா யாருக்கு தெரியும், இந்த கேம்னால் இந்த உலகமே அப்படியே தலைகீழாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே இப்போயே கேமை லாக் அவுட் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லாருமே அங்கே கேமை விட்டு வெளியில் வராங்க. இப்போ வாங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். அட எல்லாருமே பாருங்கள் பிரதர், வாங் அவர் வந்து எழுந்துட்டாரு. அட பிரதர் வாங், நீங்கள் வந்து ஓகே தானா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் உங்களை பார்த்து. ஏன்னா உங்களோட உடம்பு அது வந்து பாதி மறையிற மாதிரியும் பாதி மறையாத மாதிரியும் இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்பவும் எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த சஸ்பெக்ட் மேலே நாங்கள் ஒரு கண்ணையும் வச்சோம். எல்லாமே பக்காவாக தான் போய்கிட்டுருக்கு. அப்படியா? அப்போனா எல்லாருமே இங்கே வர சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.